அஞ்சலி, ஐயோ இவ இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? மணி என்ன ஆச்சுன்னு பாரு. அஞ்சலி, ஏய் அஞ்சலி, மணி 8 ஆயிடுச்சு. காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா? மா நமக்கு தான் மணி 8, அவளுக்கு இன்னும் டைம் அன்டைம் தான். அப்படின்னா தோ அவ கைய பார்த்தா தெரியல. அது என்ன போன் பேசுற மாதிரியே தூங்கிட்டு இருக்கா? அஞ்சலி, ஏய் எந்திரடி. ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா, என்ன ஆச்சுடி இவளுக்கு? மா நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருந்தா டயர்டா இருக்காதா? தோ அவ மட்டும் டயர்டாயி தூங்கல, அவ போனும் இப்பதான் டயர்டாகி தூங்குது. அக்கா, என்னடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு இவளுக்கு? மா உன் பொண்ணு நைட்டு ஃபுல்லா போன் பேசிட்டு இருந்தா, கண்டினியூஸா மெசேஜ் போட்டுட்டு இருந்தாமா. யாருக்கு? ஏய் சுமாரடி, என்னம்மா இப்படி கேக்குற நீ? வேற யார்கிட்ட? ஓ மாப்பிள்ளை கிட்டயா? ஆமா. அப்படி சொல்லு. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டோம். அக்கா போய் சொல்றாங்க. பாவண்டி, கொஞ்ச நேரம் தான் அவ பேசிட்டு என்னம்மா இருந்தா. கொஞ்ச நேரம்? ஏய் கொஞ்ச நேரம்னா என்னடி அர்த்தம்? விடிய கால வரைக்கும் பேசிட்டு இருந்தா அதானே கொஞ்ச நேரம்? நான் போய் சொல்றேன்னு சொல்றேன், நீ தான் போய் சொல்ற. போவண்டி, விடுங்க. அஞ்சலி, நீ சீக்கிரம் எந்திரி, போய் ரெடியா போ. போ. அவளும் தூங்காம என்னையும் தூங்க விடல தெரியுமா? வள வள துளசி, பேசிக்கிட்டே இருந்தா. விடுறி அவள. போ சீக்கிரம் போ. மா ஆ? அஞ்சலிக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆ? அவளுக்கு இப்படி ஒரு லைஃப் அமையணும் தானே நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருந்தோம். அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆமாமா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவர் நல்ல பையன். வாழ்க்கையில அஞ்சலி ஆசைப்பட்டது எல்லாம் அவளுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. எந்த கஷ்டமும் வராம அவ நல்லபடியா இருந்தா போதும். மா நீ அப்படியெல்லாம் யோசிக்காத, அவ நல்லா இருப்பா. ம்? நான் பாத்துக்கிறேன். சரி.